ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஹியூமனையோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எலக்ட்ரிசிட்டி, லைட்டு, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் இது எல்லாமே 20 மினிட்ஸில் நம்ம போட்டிருக்கோம். டெஃபரெண்டாக அதை பாருங்கள். அண்ட் கம்மிங் 24th February 2026 ஈவினிங் 7:30க்கு 1.5 hours ஃபிசிக்ஸ் மாரத்தான் இருக்கு. லாஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அடுத்த நாள் போர்டு எக்ஸாம். ஸோ அந்த செஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. அதில் இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்செப்டுவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த சாப்டரோட டோட்டல் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா மயோப்பியா ஹைப்பர் மெட்ரோப்பியால தான் இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி ஹியூமனையோட பார்ட்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த கிறிஸ்டலைன் லென்ஸு, சில்லரி மசில்ஸு, பியூப்பிள், ஐரிஷ் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐரிஷ் எப்போ கான்ட்ராக்ட் ஆகும், எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும், தூரமாக பார்க்கும்போது என்ன, பக்கத்தில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் பக்கத்தில் பார்க்கும்போது அது கொஞ்சம் திக்காக இருப்பாங்க. ஸோ லென்ஸ் வந்துட்டு இப்படி திக்காக இருக்கும் ஒரு ஆப்ஜெக்டை நான் பக்கத்தில் பார்க்கும்போது. ஓகேவா? கிளியர்? இப்போ இவங்க திக்காக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திக்கா இருக்காங்க அப்படின்னா இப்படி இருக்காங்கன்னு அர்த்தம். தின்னா இருக்காங்கன்னா இப்படி இருக்காங்க. அப்ப இப்படி இருக்கும்போது சில்லரி மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். கரெக்டா? சில்லரி மசில்ஸ் எல்லாம் நரம்பெல்லாம் இழுத்த மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா இப்படி பெருசா, விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி இருக்கிறதுக்கு சில்லரி மசில்ஸ் இப்படி டைட்டா இருக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும் சார். வெரி கான்செப்சுவல், வெரி கான்செப்சுவல். இப்ப நான் போட்டுட்டு இருக்க அந்த லைன்ல சில்லரி மசில்ஸ், அந்த வெயின்ஸ். ஓகே, இப்ப இதுவே இவங்க இது வந்துட்டு சுருங்கி இருக்கும்போது இப்படி புரிஞ்சுக்கணும். திக்கா இருக்காங்க, அந்த ஷேப் தான் இது. இப்போ இவங்க தின் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த லென்ஸ் இப்படி பெருசாயிடும். ஓகேவா? அப்ப சிலரி மசில்ஸ்லாம் டைட்டா இல்லாம இருக்கும், இப்படி கொஞ்சம் லூஸா இருக்கும் சார். இவ்வளோ டீப்பா நம்ம புரிஞ்சுட்டாதான் சார் கான்செப்டை நம்ம கரெக்டா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுத முடியும். ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கும்போது இவங்க திக்கா இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆவாங்க. ஆப்ஜெக்ட் தூரமா இருக்கும்போது அவங்க தின்னா இருப்பாங்க. கம்ஃபர்டபுள் வியூன்னு இதை சொல்லுவோம். கிளியர்? பக்கா. இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஹியூமர், அந்த லிட்ரஸ் ஹியூமர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க பயங்கரமா படிச்சுக்கணும். பியூப்புளோட ரோல் என்ன, கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது என்ன, அண்ட் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பயங்கரமான கொஸ்டின் சார் இது. கோன்ஸ் வந்துட்டு கலர் டிட்டர்மின் பண்ணும். ஓகேவா? ராட்ஸ் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் லைட்டை டிட்டர்மின் பண்ணும். ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் என்ன தெரியுமா? கோழி இருக்குல்ல, கோழி சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஏன் கோழி சீக்கிரம் தூங்குதுன்னா கோழிக்கு ராட்ஸ் கம்மி ராட்ஸ் இருக்கிறதுனால டிம்மான லைட்டை வந்தாலே உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடும். அதிகமான ராட்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அவுல் இருக்குல்ல, ஆந்தைக்கு அதிகமான ராட்ஸ் இருக்கும். ஸோ ஆந்தை நைட்டு நல்லா ஹண்ட் பண்ணும், நல்லா இருக்கும். ஆந்தைக்கு ராட்ஸ் அதிகம். டிம்மான லைட்லயும் நல்லா கண்ணு தெரியும், கோழிக்கு தெரியாது. ஸோ ராட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கோழி என்ன பண்ணும் கேட்பாங்க, சிக்கன் ஸ்லீப் ஏர்லி வேக்கப் ஏர்லி. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ராட்ஸ் கம்மியா இருந்ததுன்னா சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு சீக்கிரமே டிம் லைட்லயே பிளைண்ட் ஆயிடுவாங்க அவங்க. ஓகேவா? அவங்க பிளைண்ட் ஆயிடுவாங்க. சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார் இது. சீக்கிரம் கோன்ஸ் அதிகமா இருந்து கோழிக்கு கோன்ஸ் அதிகம். அதனால அவங்களுக்கு நல்ல கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளியர்? C stands for C, கோன்ஸ் கலர். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராட்ஸ் டிம் லைட். கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. ஸோ இல்லைன்னா கன்ஃபியூஸ், ராட்ஸ் என்ன கோன்ஸ் என்ன டவுட் வரும். C கோன்ஸ் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல ரொம்ப பெரிய பிரச்சனையே இந்த மயோப்பியா ஹைப்பர் மெட்ரோப்பியா தான் சார். ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோப்பியான்னு வந்துருச்சுன்னா எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி தரேன், பார்த்துக்கோங்க. நீங்க ஹியூமனை பொறுத்த வரைக்கும் நல்ல டயக்ராம் போடணும். சரி, ஓகே. மயோப்பியா ஷார்ட்டான வேர்டா, சின்ன வேர்டு. ஹைப்பர் மெட்ரோப்பியா பெரிய வேர்டு, மயோப்பியா சின்ன வேர்டு. ஷார்ட்டா இருக்காங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார். மறக்கவே மறக்காது. ஷார்ட் வேர்டுனா ஷார்ட் சைட்னஸ், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் சைட்னஸ்னா கிட்ட பார்வை, கிட்டத்துல உள்ளது நல்லா தெரியும், தூரமா வச்சா தெரியாது. அவ்வளவுதான் சார் ஷார்ட் சைட்னஸ். புரியுதா? சரி, இப்போ நார்மலா அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு வச்சுப்போம். மயோப்பியா, கிட்டத்துல வைக்கிற ஆப்ஜெக்ட், லென்ஸ் இங்க இருக்கு. ஓகே, இது வித்தவுட் டிஃபெக்ட் வச்சுக்கலாமா? ஓகே, இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, பர்ஃபெக்டா ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஃபார்ம் ஆயிட்டு இல்ல தூரமா வந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அவனுக்கு கண்ணுல பிரச்சனையே இல்லை அப்படின்னா வந்து கரெக்டா ரெட்டினால ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ தூரமா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். மயோப்பியாக்கு தான் தூரமா வச்சா தெரியக்கூடாது. ஸோ ஆப்ஜெக்ட் இப்படியே இங்க இருந்து வருது, தூரமா வச்சுட்டேன். தூரமா வச்சா அவங்களுக்கு தெரியாது. நான் ஏன் தெரியுமா அப்படி டாட்டர் லைன்ஸ்ல போடுறேன்? இன்ஃபினிட்டில இருந்து வந்தா டாட்டர் லைன்ஸ்ல போடணும் சார். அப்போ அவங்களுக்கு இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கண்ணு தெரியாது. இப்போ உங்களுக்கு தூரத்துல இருக்க தெரியாது. நான் என்ன பண்றேன், கான்கேவ் லென்ஸை கொண்டு வந்து வைக்கிறேன். என்ன லென்ஸு?
கான்கேவ் லென்ஸ் கொண்டு வந்து வச்சு இங்க விழுந்தத அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டா பெண்ட் பண்ணி அப்புறமே கொண்டு வந்து பெர்ஃபெக்ட்டா இப்படி வந்து பெண்ட் பண்ணி டைவர்ஜ் ஆயிடும், இப்படி டைவர்ஜ் ஆகும். ஸோ வந்து இந்த இடத்துல விழுக வச்சுட்டேன், பெர்ஃபெக்ட்டா ரெட்டினால. அவ்வளவுதான் சார். சரி சார், நான் இப்போ நியூமரிக்கல் போடும்போது நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம், ஒரு நியூமரிக்கல் எடுத்து ஒர்க் பண்ணி பிஓக்கு எடுத்து ஒர்க். இப்போ ஹிண்ட் சொல்றேன். ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோப்பியா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோப்பியா, பையன் தடுமாறுவான். மயோப்பியா ஓகே. மயோபிக் ஐ இஸ் ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர் சார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோபியானா அவனுக்கு 80 சென்டிமீட்டர்ல வச்சா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் தான் தெரியும், வச்சா மட்டும்தான் இல்ல, 80 சென்டிமீட்டர் வரைக்கும் கண்ணு தெரியும். அதுக்கப்புறம் போனா கண்ணு தெரியாது. வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸி, நல்லா புரிஞ்சுக்க. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா நீங்களே போட்டுடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தன் இப்படி நின்றுகிட்டு இருக்கான் சரியா, அவனுக்கு 80 சென்டிமீட்டர் வரைக்கும் பிரச்சனை இல்லை, கண்ணாடி இல்லாமையே அவன் பார்க்கலாம். ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோபியா இவ்வளவுதான். ஒருவேளை 150ல வச்சுட்டேன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. அப்ப அவனுக்கு என்ன தேவைப்படும்? இந்த லென்ஸ் தேவைப்படும், இந்த லென்ஸ் தேவைப்படும். அப்ப நீங்க எதை எடுத்துக்கணும்? யூவை தான் 150 எடுத்துக்கணும். இது புரிஞ்சுட்டாலே மாஸ்டர் சார். நீங்க 150ல வச்சத அவனுக்கு 80ல வச்சா ஃபீல கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சுன்னா நீங்க மாஸ்டர். அப்போ யூ 150, வி எங்க கிடைக்கணும்? 80 சார். இந்த டேட்டா இல்லாம தான் பசங்க சிரமப்படுவாங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. 80 வரைக்கும் ஸ்பெக்ஸ் தேவையில்லை, 80க்கு அப்புறம் வச்சுட்டா 150. சரி, இன் ஜெனரல் நார்மலா அவருக்கு என்ன ஸ்பெக்ஸ்ன்னு கேட்டா இன்ஃபினிட்டில இருக்கிறது கண்ணு தெரியணும். 115 கொடுத்தா யூ 115 எடுத்துக்கணும். இல்லைன்னா கரெக்டிவ் லென்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னா யூஐ இன்ஃபினிட்டியா எடுத்துக்கணும், விஐ 80யா எடுத்துக்கணும். அவ்வளவுதான் சார். செம்ம ஈஸி சார். புரிஞ்சுதா? சரி, இப்போ நியர் பாயிண்ட் ஆஃப் ஹைப்பர், அவ்வளவுதான். இது புரிஞ்சாலே அடுத்ததே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹைப்பர் மெட்ரோபியா வரும். வேர்டு பெருசா இருக்கா? ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகே, இது ஐ லென்ஸ். இது என்னன்னா, பக்கத்துல இருக்கிறத ஒரு கண்ணு தெரியாது, தூரமா இருந்தாலும் தெரியும். பக்கத்துல இருந்தா வெளியில போயிடும். கரெக்ட், பெர்ஃபெக்ட்டா போட்டாச்சு. பக்கத்துல வச்சோம்னா கண்ணு தெரியாது. அவருக்கு எங்க தெரியும்? தூரமா இருக்கிறது சூப்பரா தெரியும். தூரமா இருந்தா வந்துச்சுன்னா நல்லா தெரியும். இங்க பாருங்க, தூரமா இருந்து ஒரு ரே எடுக்கிறேன், அது வந்து பெர்ஃபெக்ட்டா ரெட்டினால ஃபார்ம் ஆகுது. பாருங்க, இந்த லைன் பாருங்க, ரெட்டினால ஃபார்ம் ஆகுதா? பக்கத்துல வச்சிருக்கிறது எங்க ஃபார்ம் ஆயிடுச்சு? வெளியில போயிடுச்சு. வெளியில போயிட்டாங்க. ஏன் அவ்வளவு தூரம் வெளில போனா நான் உன்னை கன்வெர்ஜ் பண்ணி உள்ள கூட்டு வரேன் அப்படின்னு ஒரு லென்ஸை வைக்கிறோம். என்ன லென்ஸ் இது? கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த ஒயிட் லென்ஸை வச்சோட்டியுமே இந்த லைன் மறுபடியும் கரெக்டா வந்து இங்க ஃபோக்கஸ் ஆயிடும். இவ்வளவுதான் சார். இது என்ன லென்ஸ்? கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த லென்ஸுக்கு ஃபோக்கஸ் என்ன? ஃபோக்கஸ் பாசிட்டிவ். அப்படி இங்க வரும். இந்த லென்ஸுக்கு ஃபோக்கஸ் என்ன? நெகட்டிவ். எங்க சார் தப்பு வரும்? இப்படி படிச்சா எங்க சார் தப்பு வரும்? சரி, ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோபியா 80 சென்டிமீட்டர். 80ல வச்சா தெரியும், பின்னாடி போனா தெரியாது. நியர் பாயிண்ட்னா சூப்பர்ல. நியர் பாயிண்ட்னா ஒருத்தனுக்கு 40 சென்டிமீட்டர் வரைக்கும் தெரியும். 40 சென்டிமீட்டர் வரைக்கும் தெரியும். கண்ணாடி இல்லாம படிப்பான், முன்னாடி போனதான் தெரியாது. அதான் நியர் பாயிண்ட் ஆஃப் ஹைப்பர் மெட்ரோபியா. நியர் பாயிண்ட் ஆஃப் ஹைப்பர் மெட்ரோபியா 40. நல்ல கோரா ஃபோக்கஸ் பண்ணி தெளிவா ஒரு தடவை படிச்சாலே போதும். நீங்க அடுத்த தடவை அடுத்தவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. திருப்பி ஒரு தடவை கன்க்ளூட் பண்றேன். அடிக்கடி சொல்லி நினைக்காதீங்க, இந்த வேர்ட்ல தான் மாட்டுவோம், பின்னாடி போவோம். ஃபார் பாயிண்ட் ஆஃப் மயோபியா 80 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் தெரியும், 80க்கு அப்புறம் போனா தெரியாது. ஆனா முன்னாடி வச்சா தெரியும், தெரியும். பக்கத்துல வச்சா நல்லா படிக்கலாம், ஷார்ட் சைட்னஸ். அடுத்தது நியர் பாயிண்ட் ஆஃப் ஹைப்பர் மெட்ரோபியா. 40 வரைக்கும் தெரியும். 40க்கு அங்கிட்டு போனா தெரியும், ஏன்னா அவனுக்கு தூர பார்வை, பின்னாடி போனா தெரியும். ஆனா 40க்கு மட்டும் தான் தெரியாது, அவ்வளவுதான். அப்ப ஸ்பெக்ஸ போட்டு இப்போ நான் 25ல கொண்டு வந்து வச்சுட்டேன், தெரியுமா? 25ல வச்சா தெரியாது, இவனுக்கு தூர பார்வை. கிட்டத்துல வச்சா தெரியாது. அப்போ 25ல வச்ச ஆப்ஜெக்ட் தெரியாதுன்னா அதை கொண்டு போய் எங்க வைக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் பண்ணணும். 40ல வைக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும். அதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்? கான்வெக்ஸ் லென்ஸ். நான் சொன்னது
ஆஸ் ஃபார் அஸ் ஐயவர் பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நான் நிறைய கிளாஸ் ரூம்ல இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா? அடுத்தது ஏஜ் வந்தா ஒரு ஃபேக்டர் ப்ராப்ளம் வரும் சார். கேட்ராக்ட்லாம் பண்ணலாம், அதுவும் எழுதிக்கோங்க. அண்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஆர்கன் இன் அவர் ஹியூமன் பாடி ஐ தான். கண்ணுடைய கருவிழி இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. பார்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, பட் டிஃபெக்ட்ல தான் மாட்டுவோம். அண்டு ப்ரிசம் சூப்பர் சார். இந்த ப்ரிசம் சார், இந்த சன்ரைஸ் சன்செட் கொஸ்டின்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின் சார். கொஸ்டின் பேப்பர் ஈஸினா அது உங்களுக்கு வரும். இந்த ஸ்கேட்டரிங், ஒளி சிதறல் வேற, ஒளி விலகல் வேற, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங், டிஸ்பர்ஷன், டீவியேஷன், ஒளி சிதறல், ஒளி விலகல், ஒளி ஊடுருவுதல், இப்படி ஒரு ஒரு டேர்முக்கும் நீங்க அசம்பிளி டிஸ்பர்ஸ், அசம்பிளி களைஞ்சு போங்க, ஒயிட் லைட்டை களைஞ்சு போக சொல்றோம் டிஸ்பர்ஸ். இந்த ரே டயக்ராம்ல பசங்க நிறைய தப்பு நடக்கும் சார். ஒரு ஒயிட் லைட் இப்படி வரும் சார், கரெக்டா சார்? இந்த ஒயிட் லைட் வந்த பிறகு இங்கே டிஸ்பர்ஸ் ஆயிரணும் சார் லைட்டு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இங்கே டிஸ்பர்ஸ் ஆயிரணும், அடுத்ததுல டீவியேஷன் நடக்கணும் சார். இதுதான் சார் கரெக்டு. இதை விட்டுட்டு என்னென்ன மாதிரியோ பசங்க டயக்ராம் போடுவாங்க சார். இப்போ நான் போட்டிருக்கதான் சார் பெர்ஃபெக்ட். ப்ரிசம்குள்ள டிஸ்பர்ஸ் நடக்கணும் சார், களைஞ்சு போகணும் சார் லைட்டு. அதுக்கப்புறம் டீவியேஷன் நடக்கணும் சார். டிஸ்பர்ஸ், டீவியேஷன். புரியுதா? ஒயிட் லைட் ஏன் நல்லா டிவியேட் ஆகுது? அதோட லாம்டா கம்மி. விப்ஜிஆர் இது ஷார்ட்டா ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிட்ட இருந்து இங்கிட்டு போகும்போது லாம்டா அதிகம் சார். வெரி இம்பார்ட்டன்ட் சார், லாம்டா அதிகம். அங்கிட்ட இருந்து இங்கிட்ட வரும்போது ஃப்ரீக்வன்சி அதிகம். யாருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம்? வயலட்டுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்கு இது பேர் ஃப்ரீக்வன்சி சிம்பிள். இப்படி சொல்லலாம், மியூ சொல்லலாம், எஃப் சொல்லலாம், என் சொல்லலாம். என் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால அதை இங்கே சொல்ல மாட்டோம், 11th படிப்பீங்க. இதை ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி அதிகம் வயலட்டுக்கு. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அந்த ரெட் லைட் ஏன் டேஞ்சரா ரெட் லைட் ஏன் டேஞ்சர் சிம்பிளுக்கு, டேஞ்சர் சிக்னலா யூஸ் பண்றோம் அப்படின்னா லாம்டா அதிகம் அப்படின்னு சொல்லலாம். லாம்டா அதிகம்னு சொல்ற அதே வார்த்தையில ஃப்ரீக்வன்சி கம்மிங்கிறது கரெக்டு தான் சார். லைட்டு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது, வெலாசிட்டி மாறும், லாம்டா மாறும், ஆனா ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் சேம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த லெசனோட என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் லென்ஸ் சார். சம சார் இது. P is equal to 1/f. இந்த F பவர்ல எழுதும்போது மீட்டர் தான் எழுதணும், பவரை டயப்சர் எழுதுவாங்க. ஸோ எந்த லென்ஸ் பாசிட்டிவ், எந்த லென்ஸ் நெகட்டிவ்? எந்த லென்ஸ் பாசிட்டிவ்? கான்வெக்ஸ் பாசிட்டிவ். எது நெகட்டிவ்? கான்கேவ் நெகட்டிவ். கான்கேவ் எதை யூஸ் பண்ணுவோம்? மயோப்பியாவுக்கு யூஸ் பண்ணுவோம். அட அப்பப்ப ஸ்பெல்லிங் வேற. மயோப்பியாவுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். இது ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். அப்போ லென்ஸை வச்சே இது கிட்டத்து பார்வை, தூரத்து பார்வை கண்டுபிடிச்சிடலாம். யூனோ ஒன் திங், அதிகப்படியான பர்சனுக்கு தூர பார்வை இருக்காது, கிட்ட பார்வை தான். பக்கத்துல இருக்கிறது தெரியும், தூரமா வச்சா தெரியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். இப்போ எனக்கு வந்துட்டு தூரமா இருக்கிறது தெரியாது, மயோபிக் ஐ. எனக்கு பக்கத்துல இருக்கிறது நல்லா தெரியும், தூரமா இருக்கிறது தெரியாது. ஓகேவா? கிளியர்? ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். இங்க ரெசிப்ரோக்கல் எடுக்க தப்பு பண்ணக்கூடாது. ஒரு தடவையும் நீங்க மீட்டர்ல மாத்திட்டு தான் பவர் ஒர்க் பண்ணணும். டயப்சர் கொடுத்தாங்கன்னா மீட்டருக்கு வர ஆன்சர் மீட்டர் தான் வரும். அந்த மீட்டர் தான் நீங்க சென்டிமீட்டர்ல மாத்தணும். ஆல்ரெடி லைட் லெஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி சொல்லியிருக்கோம். லென்ஸ் யூஸ் பண்ணும்போது 1/f is equal to 1/v minus 1/u சார். தப்பு பண்ணிடாதீங்க. சைன் இதுக்கப்புறம் மேக்ஸா முடிங்க. மேக்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் முடிங்க. மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் முடிச்சுட்டு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுங்க. எந்த ஃபிளாவும் வராது. பேஸ்ட் ஆன் த சைன் கன்வென்ஷன் ஆஃப் த லென்ஸ் சிம்பிளை வச்சு அது ஹைப்பர் மெட்ரோபிக் லென்ஸா, இல்ல கன்வர்ஜிங் லென்ஸா, டைவர்ஜிங் லென்ஸா, மயோபிக் லென்ஸா கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? அப்புறம் சன் செட். செட் ஆகும்போது 2 மினிட்ஸ். இந்த 2 மினிட்ஸ் மறக்காதீங்க. சன்ரைஸ், சன்செட் ரெண்டுமே 2 மினிட்ஸ். ரைஸ் ஆகுறதும் 2 மினிட்ஸ் அட்வான்ஸா நடந்த மாதிரி தெரியும். செட் ஆன பிறகு லேக் ஆன மாதிரி தெரியும். லாஸ்டா வந்துட்டு தகன்னு எரியிற கலர்ல இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஹாரிசோன்ட்டா இருக்கும்போது, தூரமா எர்த்தை விட்டு சன் தூரமா இருக்கும்போது ஹை அமௌண்ட் ஆஃப் வேவ் லென்த் லைட் தான் நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகும். அதனால ரெட் கலர் தெரியும், ரெட் ஆரஞ்சு மிக்ஸ்டா தெரியும் சார். ஓகேவா? தென் ஸ்கேட்டரிங் கொஸ்டின்லாம் மெஜாரிட்டியா பசங்க எழுதிடுவாங்க. ஸ்கேட்டரிங் ப்ளூ கலர். அப்புறம் டிண்டால் எஃபெக்ட்ல இந்த கொலைடல் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தை இருக்கும்.
அப்புறம் ரெயின்போ ஃபார்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெயின்போ ஃபார்மேஷன்ல செகண்டரி ரெயின்போன்னு ஒரு வேர்டு இருக்கும், அது படிச்சுக்கணும். அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா இல்ல பார்ஷியல் டோட்டல் ரிஃப்ளெக்ஷனா கொஸ்டினை பார்த்து கரெக்டா அட்டன் பண்ணணும் சார். ரெயின்போ இஸ் நாட் அன் ஆர்க், இட்ஸ் அ சர்க்குலர் ஷேப். ஹாரிசோனுக்கு கீழே நமக்கு தெரியாது. ஸோ ரெயின்போ நமக்கு இப்படிதான் தெரியும். எல்லா சின்ன வயசுல இருந்து நீங்க வரைஞ்ச எல்லா டயக்ராம்லயும் இப்படிதான் ரெயின்போ போட்டிருப்பாங்க. 7 கலர்ஸ் FGR. கண்டிப்பா 7 கலர்ஸ்லாம் தெரியாது, மேஜரா ஒரு 3-4 கலர்ஸ் தெரியும். அண்ட் யூ நோ ஒன் திங், நம்ம ஐ டிடெக்ட் பண்றோம்ல, ராட்ஸ் சொன்னேன்ல, ராட்ஸ் வந்துட்டு எதுக்கு தேவைப்படும்? அமௌண்ட் ஆஃப் லைட். கோன்ஸ் வந்து எதுக்கு தேவைப்படும்? கலரு. நம்ம கண்ணில் ரெட் கோன், ப்ளூ கோன், கிரீன் கோன் இருக்கு சார். ரெட்டு, ப்ளூ, கிரீன், இதான் மேஜர் கோன்ஸ். இதை வச்சே மிக்சிங் ஆஃப் லைட்ல நம்ம டிஃப்ரெண்டான கலர்ஸ் பார்த்துக்கலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஹியூமனையை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்னா அந்த சிக்கன் ஸ்லீப் ஏர்லி வேக்கப் ஏர்லி சார். அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லைட் லெசன்ல ஒன்று வரும். ப்ரிசம் கொஸ்டின், டிஸ்பர்ஷன், டீவியேஷன். இதை சொன்னோம்ல, ஆக்சுவலாக இது கீழே இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் சார். மேலே மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ செகண்டரி ரெயின்போ ஒரு வாட்டர் டிராப்லெட்டும் ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே என் தலைக்கு மேலே LED இருக்கு. ஒரு நார்மலாக கிளாஸ் இருக்குல்ல, 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, கேமல் ஆர் நட்ராஜ் ஸ்கேல், அதை கொண்டு வந்து இப்படி வச்சாலும் எனக்கு அதில் கலர்ஸ் தெரியும் சார். ஸோ ஒரு சோப் பபுல் சாரி சோப் பபுல்லாம் உங்களுக்கு அங்கங்கே ஷேடு மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே ரெயின்போ ஃபார்மேஷனில் அதில் எவ்வளோ தடவை ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, எவ்வளோ தடவை ரிஃப்ராக்ஷன் நடக்குது, இது எல்லாமே நல்லா டயக்ராம் அண்டர்ஸ்ட் பண்ணுங்க. ஆரோ மார்க் போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரெயின்போ ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆரோ மார்க் இருக்கணும். பட்டு வெளியில் வரும்போது ஆரோ மார்க் போடணும் சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்ஷன் எழுதுங்க, இது வாட்டர் டிராப்லெட்னு எழுதுங்க. இதெல்லாம் எழுதுனீங்கன்னா பேப்பர் ரிச்சா இருக்கும். ஓகே, இதுல நியூமரிக்கல்ஸ் PYQ நல்ல குவாலிட்டியான நியூமரிக்கல்ஸ் எல்லாமே நம்ம February 24 ஈவினிங் 7:30 PM பார்ப்போம். கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகாது, என்டையர் சாப்டரும் உங்களுக்கு நல்லா புரியும். கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க. இதுலயும் ஃபார்முலாஸ்ன்னு எதுவும் கிடையாது, ஒரே ஒரு ஃபார்முலா தான், PC = 1/f. அப்படி இல்லைன்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ நல்லா படிச்சுக்கணும். பார்ட்ஸ், அந்த ஐயோட பார்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு படிச்சுக்கணும். கீப் ஆன் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த 2 வருஷம் சேனல்ல இருங்க. 11th 12th நிறைய கிளாஸஸ் போகும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.